இந்த வீடியோவில் நான் பேச போகிற ஒரு கேரக்டர் பற்றி நான் பல நாளாக பேசணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி யூடியூப் வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு. யூடியூப்போட ரேஞ்சே இப்போ வேறு இடத்துல இருக்குது. பல்வேறு இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இப்போது யூடியூப்பில் வந்துட்டாங்க. அண்ட் யூடியூப் என்னதான் நிறையா மல்டி சேனல் யூனிட்ஸ்குள்ளே இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸ்க்கான வருகை இப்போயும் யூடியூப்பில் நல்லாவே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னோடி ஒருத்தர் இருந்துக்கிறாரு. தமிழ்நாட்டோட முதல் யூடியூபர். இவரோட முதல் வீடியோ 2007 போஸ்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட சப்ஸ்கிரைபர் கவுண்டை நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தா கூட இப்போ நான் சொல்கிற ஸ்டாட்ஸ்லாம் வச்சுட்டு அவர் வந்து இன்னும் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட பயங்கரமாக வியூஸு பயங்கரமாக காசுலாம் சம்பாதிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இப்போ வரைக்கும் 44,000K தான் இருக்கும். அவ்வளோதான் அவரோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. அவர் பேர் தான் வில்பர் சர்க்குணராஜ். இவரோட முதல் வீடியோ 17 வருஷத்துக்கு முன்னாடி 2007 போஸ்ட் செய்யப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி தமிழில் எந்த ஒரு யூடியூபரும் கிடையாது. இவர் தான் ஃபஸ்ட்டு. அண்டு இவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலே வந்து இவர் நிறையா ஃப்ரீக்கியான வீடியோஸ் தான் போடுவார். அவர் மனசுக்கு தோன்றதை பாடுவார். சிக்கன் 65 பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார். அண்ட் சிம்பிள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவரே ஒரு பட்டம் கொடுத்து வச்சுருப்பார். அந்த சிம்பிள் சூப்பர் ஸ்டார்னு ஒரு படமே எடுத்துருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக ஒரு கல்ச்சரல் அம்பாசடர். இங்கேருந்து நிறையா ஊராக ட்ராவல் பண்ணி நம்ம இந்தியன் கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து அங்கே போய் பேசக்கூடிய ஒரு ஆள். ஒரு பயங்கர ஒரு ஃப்ரீக்கியான ஒரு ஆள்னு வச்சுங்களேன். இவரோட வீடியோவில் ரொம்ப ஃபேமஸான வீடியோன்னு சொல்லணும்னா ஹவு டு யூஸ் இந்தியன் டாய்லெட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. தலைமை வந்து இது ஒரு 2008-10 டைமில் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தலைமை பாத்ரூம் டூர் பண்ணியிருக்கிறாப்புல. இப்போ இந்த விளாகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே ட்ரை பண்ண ஒரு ஆள். அண்டு இவர் வந்து வெறுமனே ஒரு யூடியூப்பில் சும்மா வீடியோ போடுற ஒரு ஆள் அப்படி மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர் இன்டர்நெட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த டேர்முக்குள்ளே வகைப்படுத்தணும்னா நம்ம வில்பர் சர்க்குணராஜை வகைப்படுத்தலாம். நிறையா பாட்டு அவர் வந்து பாடுற பாடல்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீக்கியாக இருக்கும். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரோட சேனலுக்குள்ளே போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் ஆக்சுவலாக ஆக்ட்ரஸ் நந்திதா தாஸ் கூட ஹவு டு வியர் சாரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. இப்படி அவர் வந்து நம்ம கல்ச்சரை வெளிநாட்டில் போய் சேர்க்குற மாதிரி நியூயார்க் ரோட்ஸில் போயிட்டு ஹவு டு வியர் லுங்கி அப்படின்னு ஒரு வீடியோ போடுவார். போகிற வர எல்லார்ட்டையும் அவர் லுங்கி கற்று சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் பாருங்கள், விளாகு வாக்ஸு இதெல்லாம் வந்து இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அவராக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அவர் ஹவு டு ட்ராவல் இன் ஏரோப்ளைன் ஃபார் ஃபஸ்ட் டைம், ஹவு டு மேக் டீ. அவர் வந்து ரோட்டில் நம்மளோட இந்தியாவோட சம்மர் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக ரோட்டில் ஆஃப் பாயில் போடுவார். இப்படி பல்வேறு ஃப்ரீக்கியான வீடியோஸ் இவரோட சேனல் எங்கும் இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ போட்டு இருக்காரு. இதில் அவர்கிட்ட பார்க்குறதுலே ரொம்ப சூப்பரான விஷயம் என்னதுன்னா, அவருக்கு வியூஸ் பற்றி கவலை இல்லை, இது மானிட்டைஸ் ஆகிறத பற்றி கவலை இல்லை, இது மூலமாக காசு வரதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இது மூலமாக காசு வரும்னு அவர் நினச்சே போட ஆரம்பிக்கல இந்த வீடியோஸ்லாம். ஸோ ஒரு பியூரான ஒரு இன்டர்நெட் ஆர்டிஸ்ட்டு. இப்போ வரைக்கும் அவர் அவரோட தம்ப்நெயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிற தம்ப்நெயில்ஸ் மாதிரியே இருக்காது. ஸோ இப்போ வரைக்கும் பியூராக யூடியூப்புக்காகவே பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள். கண்டிப்பாக அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவரை நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்கனாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.